இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் தான். ஸோ ஆயுஷ் லைசன்ஸ் எடுத்துருக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் தான் ப்ராடக்ட் சேல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. என்னன்னா, நீங்க இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் விற்கிறீங்க, ஒரு சாக்லேட் விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கேட்டகரி பார்த்து FSSAI லைசன்ஸ் எடுத்தா போதும். இதுவே நான் வே ப்ரோட்டீன் விற்க போறேன், ஸ்ட்ரென்த்துக்காக சிலாஜத் விற்க போறேன், முடி நீளமா வளர்றதுக்காக கம்மிஸ் விற்க போறேன், முகம் பலபலன் இருக்கிறதுக்காக நான் நியூட்ரிஷியஸ் பவுடர் விற்க போறேன், இந்த மாதிரி எல்லாம் ஹெல்த்துக்காகவோ இல்ல பியூட்டிக்காகவோ இதை கன்சியூம் பண்ணுங்க அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ண போறீங்க, விற்க போறீங்க அப்படின்னா நீங்க FSSAIல நியூட்ராசியூட்டிக்கல் லைசன்ஸ் எடுக்கணும். பட் இதுவே உங்க ப்ராடக்ட் ஒரு மெடிக்கல் கண்டிஷனை கியூர் பண்ணும், ஹார்மோனல் செக்ரேஷன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், ஒரு கிரானிக் ஹெல்த் கண்டிஷன்ஸ் லைக் டயபிட்டிஸ், PCOS இதெல்லாம் ட்ரீட் பண்ணும், என் ப்ராடக்ட் ஒரு மெடிசனல் ஈக்குவலண்ட், இதுல பல அரிய வகை மூலிகைகள்லாம் போட்டு நான் தயாரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க அட்வர்டைஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் விற்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரக் லைசன்ஸ் வேணும். இதுவே ஹெர்பல் பேஸ்ட் கன்காக்ஷன்ஸா இருந்ததுன்னா ஆயுஷ் லைசன்ஸ் வேணும். இன்கேஸ் நீங்க ஃபுட் ஷாப் ஓபன் பண்ண போறீங்க, இல்ல ஃபுட் சேல் பண்ண போறீங்க, இல்ல இந்த மாதிரியான மெடிசனல் ப்ராடக்ட்ஸ் விற்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கேட்டகரியில எந்த லைசன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கறத ஆட் பண்ண சொல்றேன், சேவ் பண்ணிக்கோங்க. சோ இந்த இஷ்யூல மிஸ்டர் ராஜா பேரன் சேல் பண்ற யானை கேசரி கவாலம் அப்படிங்கிற ப்ராடக்ட்டுக்கு அவர் வைக்கிற கிளைம்ஸ்க்கு அவர் ஆயுஷ் லைசன்ஸ் தான் எடுத்திருக்கணும். ஆனா அவர்கிட்ட 2 பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்கு. பட் இதுல சோகம் என்னன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் தப்பான கேட்டகரியில ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சோ அண்ணா, நீங்க வச்சிருக்க ரெஜிஸ்ட்ரேஷன்